إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. அளவிலா அருளாளனும் நிகரிலா பேரன்புடையவனுமாகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திருப்பெயரால் ஆரம்பம் செய்கின்றேன். அந்த வல்லநாயனின் வற்றா பெருங்கருணை அல்லாஹுவின் இறுதி தூதரும் நம் உயிரினும் மேலான நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மீதும் அன்னாரின் வழிமுறையை நெறிதவறாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள் மீதும் அனைத்து முஸ்லிம்கள் மீதும் நாம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அன்பிற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் அதிலும் குறிப்பாக வெள்ளிக்கிழமை ஜும்மா உரையாற்றும் பொழுது அவர்கள் மக்களுக்கு அதிகமாக செய்த உபதேசங்களில் ஒன்றுதான் அல்லாஹ்வின் தூதர் கூறுவார்கள், இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதமாகும். உலகத்தில் யாருடைய பேச்சை எடுத்துக்கொண்டாலும் அதில் ஏதாவது பொய்கள் பிழைகள் கண்டிப்பாக இருக்கத்தான் செய்யும். பிழையே இல்லாத பொய்யே இல்லாத ஒட்டுமொத்த கருத்துக்களும் மிக அழகானவையாக உள்ள ஒரு பேச்சு இருக்கும் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய பேச்சு தான். அப்ப அந்த அல்லாஹ் திருமறை குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு பேச்சு. அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையாற்றுவதற்கு முன்பாகவும் இதை மக்களுக்கு நினைவுபடுத்துவார்கள். இன்ன அஸ்தகல் ஹதீஸி கிதாபுல்லாஹ், செய்திகளில் உண்மையானது அல்லாஹ்வுடைய வேதம். வ அஹ்ஸனல் ஹதீ ஹதீ முஹம்மத், வழிகாட்டுதலில் மிக அழகானது. இந்த உலகத்திலே ஒவ்வொரு கொள்கையை சார்ந்தவர்களும் ஒவ்வொரு மதத்தினரும் ஒவ்வொரு மனிதரை குறிப்பிட்டு இவருடைய வழிகாட்டுதல் தான் சிறந்தது என்று சொல்வார்கள். ஆனால் ஒரு முஸ்லிமுடைய நம்பிக்கை எதுவென்று சொன்னால் இஸ்லாமிய அடிப்படையிலே வழிகாட்டுதலிலேயே மிக சிறந்த வழிகாட்டுதல், மிக அழகிய வழிகாட்டுதல் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வழிகாட்டுதல் ஆகும். இது நம்பிக்கை மட்டுமல்ல, இதுதான் யதார்த்த உண்மையும் கூட. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை விட சிறந்த ஒரு வழிகாட்டுதல் வேறு யாரும் காட்டிவிட முடியாது, காட்டவும் இல்லை. அடுத்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மக்களுக்கு சொன்னார்கள், வஷரல் உமூர், காரியங்களிலேயே மிக கெட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காரியம் என்று சொன்னதை மார்க்கத்தை சொல்கிறார்கள். இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அம்ரு என்று பல ஹதீஸ்களில் சொல்லப்படும். இந்த அம்ரு என்ற வார்த்தையின் பன்மை சொல் தான் உமூர். அப்போ ஷரல் உமூர், காரியங்களிலேயே மார்க்க விஷயங்களாக மக்கள் செய்வதிலேயே எது மிக கெட்டது என்று சொன்னால் முஹ்தஸாத்துஹா, இந்த மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உண்டாக்கப்பட்டவைதான். மார்க்கம் என்று சொன்னால் அது அல்லாஹ்வுடைய இறை செய்தியிலே இருக்க வேண்டும். இந்த இஸ்லாமிய மார்க்கம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு முழுமைப்படுத்தப்பட்டு விட்டது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே எதை நமக்கு மார்க்கமாக சொல்லி இருக்கின்றானோ, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த திருமறை குர்ஆனுக்கு விளக்கமாக எதை நமக்கு மார்க்கமாக காட்டி இருக்கின்றார்களோ, இது மட்டும்தான் நமக்கு மறுமையிலே சொர்க்கத்தை பெற்றுத்தரக்கூடிய மார்க்கம்.
அப்ப நபிகள் நாயகம் சொன்னார்கள், ஷர்ரல் உமூர், காரியங்களிலேயே மிக கெட்டது எதுவென்று சொன்னால் முஹ்தஸாத்துஹா, இந்த இஸ்லாத்திலே புதிதாக உண்டாக்கப்பட்டவை. புதிதாக உண்டாக்கப்பட்டவருடைய விளைவு என்ன? குல்ல முஹ்தஸத்தின் பித்ஆ, புதிதாக உண்டாக்கப்பட்டவை அனைத்தும் மார்க்கம் என்ற பெயரிலே எவையெல்லாம் அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் சொல்லாமல் புதிதாக உண்டாக்கப்பட்டவைகளோ நுழைக்கப்பட்டவைகளோ அவை அனைத்துமே பித்ஆ. பித்ஆ என்று சொன்னால் அனாச்சாரம், அவை எல்லாமே வீணானவை என்று நபிகள் குறிப்பிடுகின்றார்கள். இந்த பித்ஆத்துகள் நம்ம எங்க கொண்டு போய் சேர்க்கும்? குல்லு பித்ஆத்தின் வலாலா, எல்லா அனாச்சாரங்களும் மார்க்கம் என்ற பெயரில் உருவாக்கப்பட்ட எல்லா புதுமைகளும் வழிகேடாகும். குல்லு தலாலத்தின் பின்னால் எல்லா வழிகேடும் நரகத்திலே கொண்டு போய் சேர்க்கும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையாற்றும் பொழுதும் மக்களுக்கு இந்த கருத்தை மீண்டும் மீண்டும் தம்முடைய வாழ்நாள் முழுவதும் பதிய வைத்திருக்கின்றார்கள். ஏனென்று சொன்னால் பித்ஆ என்பது அவ்வளவு மோசமானது. பொதுவாக நம்முடைய முஸ்லிம்கள் பாவங்கள் விஷயத்திலே நாம் எச்சரிக்கையாக இருப்போம். எவை பாவம் என்று நாம் நம்பிக்கை வைத்திருக்கின்றோமோ, மது அருந்துவதை முஸ்லிம்கள் பாவம் என்று நாம் நம்புகிறோம். விபச்சாரம் செய்வது, திருடுவது, கொள்ளையடிப்பது, புறம் பேசுவது, பொய் பேசுவது, இவற்றையெல்லாம் செய்யும் பொழுது அது பாவம் என்று தெரிந்து கொண்டு செய்கிறோம். அவ்வாறு செய்கின்ற காரணத்தினால் அந்த பாவங்களுக்கு நாம் மன்னிப்பு கோருகிறோம். நம்மை நாம் அந்த பாவங்களை விட்டு தற்காத்துக் கொள்வதற்கு நாம் முயற்சி செய்கிறோம். ஆனால் இந்த பித்ஆ என்பது இது மார்க்கம் என்ற அடிப்படையில் மார்க்க செயலாக மக்கள் நம்பும் பொழுது அவர்கள் அது நன்மை என்று கருதி செய்வார்கள். அதனால்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு உரையிலும் இதை எச்சரிக்கை செய்திருக்கிறார்கள். குல்லு பித்ஆத்தின் தலாலா, எல்லா பித்ஆத்துகளும் வழிகேடு. குல்லு தலாலத்தின் பின்னால் எல்லா வழிகேடும் நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கும் என்று சொன்னார்கள். சஹீஹுல் புகாரியிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ மின்ஹு ஃபஹுவ ரத்துன், நம்முடைய இந்த மார்க்கத்திலே இல்லாத ஒரு விஷயத்தை, அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் மார்க்கமாக கற்பிக்காத ஒரு விஷயத்தை யார் புதிதாக உண்டாக்குகிறாரோ ஃபஹுவ ரத்துன், அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும். அந்த காரியம் அல்லாஹ்விடம் ஏற்றுக்கொள்ளப்படாது. மற்றொரு நபிமொழியிலே சொன்னார்கள், மன் அமில அமலன் ஃபலைஸ அலைஹி அம்ருனா ஃபஹுவ ரத்துன், நாம் கட்டளையிடாத காரியத்தை, நாம் மார்க்கமாக சொல்லித் தராத காரியத்தை யார் செய்கிறாரோ அது அல்லாஹ்விடம் மறுக்கப்படும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மார்க்கம் என்ற பெயரிலே அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய தூதரும் நமக்கு வழிகாட்டி தராத விஷயங்களை செய்வதை மிக கடுமையாக நமக்கு எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இவை மறுமையிலே நம்மை நரகத்திலே கொண்டு போய் தள்ளும் என்று எச்சரிக்கை செய்திருக்கின்றார்கள். இன்றைக்கு நம்முடைய இஸ்லாமிய சமுதாயத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் ஒவ்வொரு மாதத்திலும் இஸ்லாமிய மாதங்கள் முஹர்ரம், சஃபர், ரபியுல் அவ்வல், ரபியுல் ஆஹிர் என்று ஒவ்வொரு மாதத்திலும் ஏராளமான புதுமைகளை மார்க்கம் என்ற பெயரில் அவர்கள் உருவாக்கி வைத்திருக்கின்றார்கள். முஹர்ரம் மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் அவர்கள் அசனார் உசைனார் நோன்பு என்ற பெயரில் கொல்கட்டை கலாச்சாரம் என்று ஒவ்வொரு ஊரிலும் அது பெயரால் பல்வேறு பித்ஆவான காரியங்கள் இருக்கின்றது. அதே போன்று சஃபர் மாதத்தை எடுத்துக்கொண்டோம் என்று சொன்னால் இந்த சஃபர் மாதத்திலே ஒடுக்கத்து புதன், சஃபர் மாதத்துடைய கடைசி புதன்கிழமை என்ன செய்வாங்க, வண்டி கட்டி கொண்டு ஏதாவது நீர்நிலையை நோக்கி கிளம்பி விடுவார்கள். இந்த வழியேடு இன்னும் முஸ்லிம்கள் பல ஊர்களிலே இருந்து கொண்டிருக்கிறது. கடல் உள்ள ஊர்களிலே ஆண்களும் பெண்களும் கடலில் சென்று குளிப்பார்கள். ஆறுகள் உள்ள ஊர்களிலே ஆற்றில் சென்று குளிப்பார்கள். நம்முடைய கடையநல்லூரில் கூட இந்த மாதிரி சஃபர் மாதம் வந்துவிட்டால் மார்க்கம் தெரியாத இஸ்லாமிய ஆண்களும் பெண்களும் ஒட்டுமொத்தமாக தெரியாத நோக்கி என்ன செஞ்சிருவாங்க, கிளம்பிடுவாங்க. அங்க போய் சாப்பிட்டு ஆண்கள் பெண்கள் மார்க்கத்துக்கு முரணான ஷரியம், ஒரு ஆண் எப்படி ஒழுக்கமாக நடக்க வேண்டும், பெண்கள் எப்படி ஒழுக்கமாக நடக்க வேண்டும், ஆண்கள் பெண்களுடைய ஒழுக்கங்கள் என்ன என்று மார்க்கம் எதையெல்லாம் வழிகாட்டி தருகிறதோ அந்த ஒழுக்கங்களை எல்லாம் மீறி அவங்க என்ன செய்வாங்க, ஒரு ஆத்திரையோ ஒரு குளத்திலேயோ போய் ஒடுக்கத்து புதன் என்ற பெயரில் போய் குளிப்பாங்க. அப்படி குளித்து விட்டோம் என்றால் நம்முடைய பாவங்கள் எல்லாம் அழிந்து போய்விடும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த சஃபர் மாதம் கடைசி புதன்கிழமை தான் அவங்க நோயிலிருந்து விடுபட்டாங்க என்கின்ற பொய்யான கட்டுக்கதைகளை தான் நம்பிக்கை கொண்டு இது போன்ற வழிகேடுகள் மார்க்கம் என்ற பெயரில் இஸ்லாமிய சமுதாயத்தில் ஊடுருவி இருப்பதை பார்க்கிறோம். அதனால ஏராளமான மார்க்கம் தடுத்த பாவங்களையும் மக்கள் செய்வதை பார்க்கிறோம். இந்த சஃபர் மாதம் முடிந்துவிடும் என்று சொன்னால் ரபியுல் அவ்வல் இன்னும் சில நாட்களில் வந்துவிடும்.
ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிடும் என்று சொன்னால் இப்பொழுதே கடையநல்லூர் ஜமாஅத்துல் உலமா சார்பாக மீலாது விழா பயான் என்று அவர்கள் அறிவிப்பு செய்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு நாங்கள் பிறந்த நாள் விழா கொண்டாடுகிறோம், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நாங்கள் மௌலிது ஓதுகிறோம் என்று சொல்லி அந்த ரபியுல் அவ்வல் மாதத்திலே மௌலித் என்ற பெயரிலே ஏராளமான ஷிர்கான பாட்டுகள், ஷிர்கான கவிதைகள் அரங்கேற்றப்படும். மீலாது விழா என்ற பெயர்களிலே பள்ளிவாசல்ல என்ன செய்வாங்க, பயான் செய்வாங்க. பள்ளிவாசல்ல பயான் செய்ய தப்பு கிடையாது. ஆனால் இஸ்லாத்தில் இல்லாத ஒரு பெயரை உண்டாக்கி கொண்டு அதற்காக பயான் செய்வார் என்று சொன்னால் அது மிகப்பெரிய ஒரு வழியேடாக என்ன செய்துவிடும், மாறிவிடும். அப்ப இதை நாம் நம்முடைய மனதில் ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இப்ப இந்த ரபியுல் அவ்வல் மாதத்தில் ஆலிம்கள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மீலாது விழா, நபிகள் நாயகத்துக்கு நாங்கள் பிறந்தநாள் விழா கொண்டாடுகிறோம், நபிகள் நாயகத்தின் பெயரால் மௌலிது ஓதுகிறோம் என்று செய்கிறார் அல்லவா? இது எவ்வளவு பெரிய ஒரு வழிகேடு என்பதை நாம் நம்முடைய மனதில் மனக்கண் முன் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். பொதுவாக இஸ்லாத்துக்கும் கவிதைக்கும் எந்த விதமான ஒரு சம்பந்தமும் கிடையாது. இஸ்லாத்துக்கும் பாட்டுக்கும் என்ன சம்பந்தம்? கவிதை என்பது அது இசை இல்லாமல், ஹராம் இல்லாமல் ஒரு நல்ல வார்த்தையாக இருக்கும் என்று சொன்னால் ஒருவர் அதை ரசித்துக் கொள்ளலாம், ஒருவர் அதை படித்துக் கொள்ளலாம். ஆனால் அது வணக்கமாக செய்யக்கூடிய காரியமா? திருமலை குர்ஆன் சொல்லி காட்டுகிறது, ஒமா அல்லம்னாஹு ஷிஅர் வமா யம்பகி லஹு. நாம் இந்த முகமது நபிக்கு கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை, அது அவருக்கு தகுதியும் கிடையாது. வணக்கம் என்று சொன்னாலே, நல்ல விஷயம் என்று சொன்னாலே நபிகள் நாயகம் தான் வழிகாட்டி தர வேண்டும். ஆனா அல்லாஹ் சொல்றான், நபிகள் நாயகத்துக்கு நாம கவிதையை கற்றுக் கொடுக்கவும் இல்லை. இந்த மாதிரி கவிதை படிக்கிறது நபிகள் நாயகத்துக்கு தகுதியும் கிடையாது. ஒரு நபி என்று சொன்னால் அவர் ஒரு கவிஞராக இருக்க மாட்டார். மக்கா காஃபிர்கள் இஸ்லாத்தை மறுப்பதற்கு நபிகள் நாயகம் என்ன தெரியுமா சொன்னாங்க? இவர் ஒரு கவிஞர் என்று சொன்னார்கள். இவர் ஒரு இட்டு கட்டக்கூடிய கவிஞர் என்று சொன்னார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யம்தலிய ஜௌஃபு அஹதிக்கும் கைருல் லஹு மின் யம்தலிய ஷிஅரன். உங்கள் ஒருவருடைய உள்ளம் கவிதைகளால் நிரம்பி இருப்பதை விட, கேடுகட்டு கவிதைகளால் நிரம்பி இருப்பதை விட சீழ் செலத்தால் நிரம்பி இருப்பது சிறந்தது ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. ஒருவருக்கு பயங்கரமான நோய் ஏற்பட்டு அவருடைய நுரையீரல், கிட்னி, வயது எல்லாமே சலம் நிறைந்திருக்கிறது. அப்படி அவ்வளவு பெரிய நோயினால் ஒருவர் பாதிக்கப்பட்டால் கூட அது நல்லது. எதை விட நல்லது? கெட்ட கவிதைகளை உள்ளத்தில் மனப்பாடம் பண்ணி இருக்கிறதை விட எது சிறந்தது என்று சொன்னால், ஒருவன் சீழ் செலத்தால் நோய்வாய்ப்பட்டு கிடப்பது சிறந்ததாகிவிடும். அவ்வளவு கேடு கெட்ட ஒரு பாவமான கவிதைகள், ஷிர்கான வரிகள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்லி காட்டுறாங்க. இந்த மௌலிதை நீங்க எடுத்துக்கொண்டு என்று சொன்னால் அதுல ஃபுல்லா இணை வைக்கக்கூடிய வரிகள் தான் நிறைந்து காணப்படுகிறது. நமக்கு சர்வ சாதாரணமாக நமக்கு தெரியும். நபிகள் நாயகம் சொன்னாங்க, துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது வணக்கம். நாம அல்லாஹ்ட்ட ஒரு பிரார்த்தனை செய்து கேட்கிறோம் வைத்துக் கொள்ளுங்கள். நாம ஒரு சாதாரண ஒரு மனுஷன் ஒண்ணு கேட்போம், ஒரு 5 ரூபா கொடுங்க, 10 ரூபா கொடுங்க கேட்போம். அது எப்படி கேட்போம்? அவர்கிட்ட நேரடியா போய் கேட்போம். எனக்கு ஒரு 5 ரூபா தேவைப்படுது, நமக்கு ஒரு 10 ரூபா தேவைப்படுதுன்னு சொன்னோம்னா அல்லாஹ்ட்ட கேட்கிற மாதிரி நம்ம யார்ட்டையும் கேட்க மாட்டோம். ஒரு ஆளுக்கு உதவி தேவைப்படுது, ஒரு அப்துல் காதர்கிட்ட போய் உதவி கேட்கிறோம். எப்படி கேட்போம்? அப்துல் காதர் நேரில் போய் பார்ப்போம். அப்துல் காதர் எனக்கு ஒரு 50 ரூபாய் தேவைப்படுது கொடுங்க. அப்துல் காதர் முடிஞ்சா தருவாரு, முடியல என்ன செய்வாரு? இல்லம்பார். இப்படிதான் நம்ம ஒரு படைப்பினங்கள்ட்ட நம்ம ஒரு உதவி கேட்கறதா, இப்படிதான் நம்ம செய்வோம். அப்துல் காதர் 5 ரூபாய் கேட்கறதுக்கு வீட்டுல உட்காந்து துவா செய்வோமா? அப்துல் காதர் அவர்களே எனக்கு 5 ரூபாய் தேவைப்படுது, எனக்கு உதவி செய்யுங்க. இப்படி கியாமத் நாள் வரைக்கும் கேட்டாலும் அப்துல் காதருக்கு உதவி செய்ய முடியுமா? குர்ஆன்ல அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், அல்லாஹ்வை என்று நீங்கள் யாரை பிரார்த்தனை செய்து அழைக்கிறீர்களோ, நேரடியாக அழைப்பது அல்ல. ஒரு ஆளை நேரடியாக பார்த்து அப்துல் காதர் வாங்க போங்கன்னு சொல்றோமே, இந்த மாதிரி அழைப்பு அல்லாஹ் சொல்லவில்லை. நாம அல்லாஹ்வை எப்படி நம்முடைய உள்ளத்தில் அழைக்கிறோமோ, நம்முடைய மெதுவான குரலால் அழைக்கிறோமோ, என்னுடைய இறைவன் எங்கிருந்து அழைத்தாலும் செவியேற்பான், என்னுடைய இறைவன் பார்ப்பான், என்னுடைய இறைவன் என்னுடைய கஷ்டங்களை நீக்குவான், என்னுடைய இறைவன் எல்லா பொருட்களுடைய ஞானத்தையும் அறிந்து வைத்திருக்கின்றான் என்ற நம்பிக்கையில் கேட்பதாக இருந்தால் யார்கிட்ட மட்டும்தான் கேட்கணும்? அல்லாஹ்ட்ட மட்டும்தான் கேட்கணும். ஏன் நபிகள் நாயகம் சொன்னாங்க, துஆஉ ஹுவல் இபாதா. துஆ என்பது ஒரு வணக்கம். நாம அல்லாஹ்வை வணக்கத்திற்குரியவன் அல்லாஹ் ஒருவன் தான் என்று நம்புவதுடைய அடையாளமே நாம எதை கேட்டாலும், பிரார்த்தனை செய்து எதை கேட்டாலும் அல்லாஹ் ஒருவனிடம் மட்டும்தான் கேட்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அற்புதமாக சொன்னார்கள், இதஸ்தஅன்த ஃபஸ்தஇன் பில்லாஹ். நீ எந்த உதவி தேடினாலும் அல்லாஹ்விடம் உதவி தேடு. வைதா சஅல்த ஃபஸ்அலில்லாஹ். நீ எதை கேட்டாலும் அல்லாஹ்விடம் கேள். அப்படி என்ன அர்த்தம்? வீட்டுல போய் மனைவிட்ட சாப்பாடு வைங்கன்னு கேட்கறதுக்கு மனைவிட்ட கேட்போம். இதையே அல்லாஹ் நபிகள் நாயகம் சொன்னார்கள்,
ஒரு பிள்ளைகிட்ட போய் நம்ம பெற்ற பிள்ளைய சொல்லுவோம், ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டு வான்னு சொல்லுவோம். எந்த உதவி கேட்டா அல்லாஹ்ட்ட கேட்கணும். நம்ம பிள்ளைகிட்ட போய் தண்ணி எடுத்துட்டு வர சொல்றோமே, இதையா நபிகள் நாயகம் சொன்னார்கள்? நபிகள் நாயகம் சொன்னது, நீங்கள் துஆவாக பிரார்த்தனை செய்து எந்த வேண்டுதலை கேட்டாலும், ஒரு செருப்பின் வாது அழுது போய் விட்டது, அதை நம்ம துவா செஞ்சு கேட்டாலும் அல்லாஹ்ட்ட கேட்கணும். துஆவாக கேட்பதாக இருந்தால் அதற்கு தகுதியானவன் யார்? மட்டும்தான் அல்லாஹ் மட்டும்தான். வமன் நஸ்ரு இல்லா மின் இன்தில்லாஹில் அஸீஸில் ஹகீம், யாவற்றையும் மிகைத்தவன் ஞானம் மிக்கவன் அல்லாஹ்வை தவிர வேறு யாரும் உதவி செய்ய முடியாது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். துஆவின் மூலமாக அழைத்தால் உதவி செய்யக்கூடிய ஆற்றல் அல்லாஹ் ஒருவனுக்கு மட்டும்தான் இருக்கிறது. ஆனால் நான் மௌலிதுடைய ஒட்டுமொத்த வரிகளையும் நான் படித்து சொல்ல முடியாது, அது கூட நேரம் கிடையாது. ஆனா ஒட்டுமொத்த மௌலிது என்ன நீங்க நினைக்கிறீங்க? வீட்டுல உட்கார்ந்துக்கிட்டு யா அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சிரு, யா அல்லாஹ் என்னுடைய வறுமையை போக்கிவிடு, யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை போக்கிடு என்று நாம் அல்லாஹ்விடம் கேட்கிறோமே, அது போன்று நபிகள் நாயகத்தை நோக்கி கேட்பதுதான் மௌலித். மௌலிதுனா என்ன? எப்படி நம்ம பள்ளிவாசல்ல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ, எப்படி வீட்டுல உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ, எப்படி தனிமையில உட்கார்ந்து அல்லாஹ்ட்ட கேட்கிறோமோ, இந்த மாதிரி நபிகள் நாயகத்தை நோக்கி கையேந்தக்கூடிய வரிகள். நபிகள் நாயகம் நமக்கு நேரத்தில் உட்காரும் போது நபிகள் நாயகமே நீங்க எங்களுக்கு அதை தாங்க இதை தாங்கன்னு கேட்பதை பற்றி அது பேசவில்லை. ஒரு சாதாரண மனிதரை பற்றி நாம் பார்த்து கேட்கிறோமே, இதை பற்றி அது பேசவில்லை. நாம அல்லாஹ்ட்ட எப்படி கேட்போம்? அல்லாஹ் என்னுடைய பாவத்தை மன்னிச்சுன்னு கேட்போம். நபிகள் நாயகத்தை கேட்கிறாங்க, கஃபீரு அன்னி துனூபி, நபிகள் நாயகமே என்னுடைய பாவத்தை மன்னித்து விடுங்கள், யா அல்லாஹ் என்னுடைய துஆவுக்கு பதிலளித்து விடு நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம். மூணுல கேட்கிறாங்க வ முஸ்தஜீபு தஅவாத், நபிகள் நாயகமே நீங்க தான் எங்க பிரார்த்தனைக்கு பதிலளிக்க கூடியவர்கள், யா அல்லாஹ் என்னுடைய கஷ்டத்தை போக்கி நம்ம அல்லாஹ்ட்ட கேட்போம். மூணுல கேட்கிறாங்க பஸத்து கஃப ஃபாகதி வன் நதமி அர்ஜு ஜஸீல ஃபضலிக்கும் வல் கரமி, என்னுடைய வறுமை மற்றும் துன்பத்தின் காரணமாக நபிகள் நாயகமே உங்களை நோக்கி நான் கைகளை விரித்து விட்டேன், உங்களுடைய அளவற்ற அருளை நான் கேட்கின்றேன், உங்களுடைய சங்கையை கேட்கின்றேன். இப்படி நீங்க மௌலிதை எடுத்துக்கொண்டால் அது 99% நபிகள் நாயகத்தை நோக்கி பேசுற மாதிரி, நபிகள் நாயகத்திடம் நாம் பிரார்த்தனை செய்யக்கூடிய அந்த வார்த்தைகள் தான் அது நிறைந்திருக்கிறது. அப்ப இது இவ்வளவு பெரிய இணை வைத்தல் என்பதை விளங்கிக் கொள்வதற்கு இதற்கு மேல என்ன இருக்குது? இது அவ்வளவு பயங்கரமான ஷிர்க். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு யுஷ்ரக பிஹி, அல்லாஹ் அவனுக்கு இணை வைக்கப்படுவதை ஒருபோதும் மன்னிக்கவே மாட்டான். இதுல என்ன ஒரு வருத்தத்திற்குரிய விஷயம் சொன்னோம்னா, ரொம்ப கவலையான ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், அரபி மொழியில ஒரு வாசகம் சொல்லுவாங்க, கலிமத்து ஹக்கின் உரீத பிஹில் பாத்தில். ஒரு வார்த்தை உண்மையான வார்த்தையா இருக்கு, ஆனா அந்த உண்மையான சத்தியமான வார்த்தையை வைத்து தவறான அர்த்தத்தை செய்வாங்க, கொடுப்பாங்க. அந்த மாதிரி இன்றைக்கு ஆலிம் பெருமக்கள் சொல்றோமா இல்லைங்களா, ஜமாத்துல் உலமா என்று சொல்லக்கூடிய ஆலிம் பெருமக்கள், சாதாரண ஒருவர் ஒரு கருத்தை சொன்னால் மக்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஆலிம் பெருமக்கள் என்று சொல்லக்கூடியவர்கள் சொல்லக்கூடிய கருத்தை மக்கள் இவர் ஒரு ஆலிமாக இருக்கிறார், இவர் மார்க்கம் தெரிந்தவர், இவர் நமக்கு வழிகாட்டுவார் என்ற நம்பிக்கையில் என்ன செய்வாங்க, அவங்களுடைய பேச்சுக்களை அணுகுவாங்க. இந்த ஆலிம் பெருமக்கள் என்ன செய்யறாங்க தெரியுமா? குர்ஆன்ல உள்ள சில சத்திய வார்த்தைகளை சொல்லி மக்களுக்கு தவறான வியாக்கியானங்களை விளக்கங்களை கொடுப்பது. ஒரு காரியம் மார்க்கத்தில் உள்ளதா என்பதை குர்ஆன் சுன்னாவிலிருந்து காட்ட வேண்டும். குர்ஆனுடைய வசனங்களை நபிகள் நாயகத்துடைய காலத்தில் எப்படி புரியப்பட்டது, நபிகள் நாயகம் எப்படி அதை சொன்னார்கள், சஹாபாக்கள் அதை எப்படி விளங்கினார்கள், இப்படித்தான் குர்ஆன் வசனங்களை பொருள் கொள்ள வேண்டும். ஆனால் சில குர்ஆன் வசனங்களை சொல்லி காட்டி, சில நபி மொழிகளை சொல்லி காட்டி, இவையெல்லாம் ரசூலுல்லாஹ்வுக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடுவதற்கு ஆதாரம், இவையெல்லாம் மௌலிது ஓதுவதற்கு ஆதாரம் சொல்றாங்க பாருங்க. இதுதான் ரொம்ப ரொம்ப வழிகேட்டிலும் மிக பயங்கரமான வழிகேடு. சத்தியமான வார்த்தைகளை சொல்லி மக்களை வழிகேட்டில் தள்ளுவது. நாம பார்க்கிறோம், குர்ஆன்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் ஒரு வசனத்தை அல்லாஹ் குறிப்பிடுகின்றான். அந்த வசனத்துல ஒரு துண்டை மட்டும் எடுத்துக்கொள்வார்கள். ஏன்பா நீங்க இந்த மீலாது விழா கொண்டாடுறீங்க, பிறந்த நாள் விழா கொண்டாடுறீங்க? நபிகள் நாயகம் காலத்தில் ரசூலுல்லாஹ் இந்த உலகத்தில் 63 ஆண்டுகள் வாழ்ந்திருக்கிறார்கள், 23 ஆண்டு காலம் நபியாக வாழ்ந்திருக்கிறார்கள். நபிகள் நாயகம் தனக்கு ஒரு நாள் கூட பிறந்த நாள் விழா என்று கொண்டாடியது கிடையாது. சஹாபாக்கள் மீலாது விழா கொண்டாடியது கிடையாது. சஹாபாக்கள் ரசூலுல்லாஹ் மௌத்துக்கு பிறகும் சஹாபாக்கள் கொண்டாடியது கிடையாது. அந்த ஹைருல் குரூனி கர்னி, தலைமுறையிலேயே சிறந்த தலைமுறை என்னுடைய தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை, அதற்கு அடுத்த தலைமுறை என்றதான் நபிகள் நாயகம் சொன்னாங்களே. இந்த 3 தலைமுறையும் கிடையாது. நபிகள் நாயகம் மரணித்து பல நூற்றாண்டுகளுக்கு பின்னால் வந்தவர்கள் உண்டாக்கிய சில வழிகேடுகள் உண்டாக்கிய கலாச்சாரம் தான் இந்த பிறந்த நாள் கலாச்சாரம் என்பது. நபிகள் நாயகத்தை எப்படி பிறந்த நாள் கொண்டாடுறீங்க?
அப்படி சொல்லும் போது குர்ஆன்ல அல்லாஹ் பிறந்த நாள் கொண்டாட சொல்லி இருக்கிறான். எங்கப்பா சொல்லி இருக்கான்னு கேட்டோம்னா, இந்த ஆலிம்கள் சொல்றாங்க, குர்ஆன்ல அல்லாஹ் சொல்கிறானா, குல் பி ஃபضலில்லாஹி வ பி ரஹ்மத்திஹி ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு. குர்ஆன்ல வந்து அல்லாஹ் சொல்றா, குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள், பி ஃபضலில்லாஹி அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும், வ பி ரஹ்மத்திஹி அவனுடைய கருணையை கொண்டும், ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு இதன் மூலம் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் என்று அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆன்ல சொல்றான். நபிகள் நாயகம் தானே மிகப்பெரிய அருள், அவங்க சொல்லக்கூடிய ஒரு வியாக்கியானம். நபிகள் நாயகம் தானே மிகப்பெரிய அருள், நபிகள் நாயகம் தானே மிகப்பெரிய கருணை. அதற்காக ரசூலுல்லாஹ் பிறந்த நாளைக்கு நாங்க என்ன செய்யறோம், விழாவாக கொண்டாடி மகிழ்ச்சி அடைகிறோம் என்று அவங்க என்ன செய்யறாங்க, சொல்லி காட்டுறாங்க. இந்த ஆயத்துக்கு இதுதான் கருத்துன்னு சொன்னோம்னா, இந்த ஆயத்துல இருந்து இந்த சட்டத்தை யார் விளங்கி இருப்பாங்க? நபிகள் நாயகம் விளங்கி இருப்பாங்களா இல்லையா? நபிகள் நாயகத்தை விடவா நாம அறிவாளிகள்? சஹாபாக்களை விடவா நாம அறிவாளிகள்? நபிகள் நாயகம் தனக்கு பிறந்த நாள் விழா கொண்டாடினார்களா? இந்த ஆயத்தை இப்படி சிந்திக்க வேண்டும் என்று நபிகள் நாயகம் சொன்னார்களா? அப்படி ஒரு கருத்து இந்த வசனத்தில் இருக்கும் என்று சொன்னால் அது சஹாபாக்கள் செய்து காட்டியிருப்பார்கள். நம்ம இஸ்லாமிய சமுதாயத்தில் சில வழிகட்ட கூட்டங்கள் இருக்கு. ஒரு கூட்டம் உண்டானாங்க. என்ன கூட்டம் சொன்னோம்னா, ஒரு மனுஷன் மௌத்தா போன பிறகு பேயா வர்றான்னு ஒரு கூட்டம் உண்டாக்குறாங்க. தம்முடைய மார்க்கத்தில் மனிதன் மௌத்தாகிவிட்டால் பர்சகுடைய வாழ்க்கை, கபருடைய வாழ்க்கை, அதற்கு பிறகு மறுமையுடைய வாழ்க்கை, இறந்து போன எவனும் திரும்ப இந்த உலகத்துக்கு வர முடியாது என்பது கடுகளவு கூட சந்தேகம் இல்லாம குர்ஆன் ஹதீஸ் நமக்கு சொல்லி காட்டுது. அவ்வளவு ஆதாரங்கள் இருக்கு. ஒரு கூட்டம் சொன்னாங்க, ஒரு மனுஷன் மௌத்தா போன பிறகு பேயா வருவான். அதுக்கு என்னடா ஆதாரம் கேட்டனா, குர்ஆன்ல ஒரு துண்டை மட்டும் எடுத்தாங்க. ஹுவல்லதி யுஸவ்விருக்கும் ஃபில் அர்ஹாமி கைஃப யஷா. அவன்தான் தாயுடைய கற்பரை, தாயுடைய அந்த கற்பப்பையில வந்து உங்களை நாடிய விதத்தில் உங்களுக்கு உருவம் கொடுக்கிறான். அல்லாஹ் சொல்றான், ஒரு குழந்தை தாயுடைய கற்பப்பையில உண்டாகுதுல, தாயுடைய கற்பப்பையில உண்டாகும் போது மனித தோற்றம், நம்ம எல்லாம் மனிதர்களா இருக்கிறோம். இந்த உலகத்தில் இன்றைய தினம் எத்தனையோ 800 கோடி 900 கோடி மனிதர்கள் உயிரோடு இருக்கிறாங்க. ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு மோசைஸ் இருக்கு. அல்லாஹ்வுடைய வல்லமை, அல்லாஹ்வுடைய ஒரு ஆற்றல், பேராற்றல். நமக்கு முன்னாடி எத்தனையோ கோடான கோடி மக்கள் மௌத்தாயிருக்கிறாங்க. நமக்கு பிறகு எத்தனையோ கோடான கோடி மக்கள் வரப்போறாங்க. அல்லாஹ்வுடைய வல்லமையை பாருங்க, ஒவ்வொரு ஆளுக்கும் ஒரு மோசைஸை கொடுத்திருக்கிறான். அல்லாஹ் தன்னுடைய வல்லமையை சொல்லி காட்டுறான். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் கற்பப்பையில உங்க ஒவ்வொருவருக்கும் ஒரு தோற்றத்தை அல்லாஹ் கொடுக்கிறான்னு சொல்லி வருது. இந்த கற்பப்பைங்கிற அந்த வாசகத்தை எடுத்துட்டு ஹுவல்லதி யுஸவ்விருக்கும், அவன் தான் உங்களுக்கு உருவம் கொடுக்கிறான் குர்ஆன்ல வந்திருக்கு. அதனால ஒரு மனுஷனா இருந்து ஒன்னு செத்து போயிட்டானா அவன் பேயா உருவம் எடுத்து வருவான்னு சொல்லி ஒரு கூட்டம் செஞ்சாங்க, ஆதாரம் காட்டினாங்க. கொஞ்சம் யோசித்து பாருங்க, குர்ஆனுடைய ஆயத்தை சொல்ற, இதுக்கு அதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? அப்ப அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த வசனம் அல்லாஹ்வுடைய அருளை கொண்டும் அல்லாஹ்வுடைய கருணையை கொண்டும் அவர்கள் மகிழ்ச்சி அடையட்டும் அல்லாஹ் சொல்றான். மகிழ்ச்சி என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை பலாச்சோறு ஆக்கி கொண்டாடுறதா? மகிழ்ச்சினா அதுவா? மகிழ்ச்சி என்பது வேறு, கொண்டாட்டம் என்பது வேறு. நம்ம உழைக்கிறோம், ஒரு ஆள் உழைக்கிறாரு, அவருக்கு அன்னைக்கு ஒரு 1000 ரூபாய் சம்பாத்தியம் கிடைக்க சந்தோஷப்படுவார். ஒருவருக்கு வந்து மகிழ்ச்சி என்பது அது கொண்டாட்டமா? மகிழ்ச்சி கொண்டாடும் போது அந்த உடனே மகிழ்ச்சி கிடைக்கலாம். ஆனா வருஷத்துக்கு ஒரு தடவை குறிப்பிட்ட ஒரு நாள்ல இந்த மௌலுது ஓதி இந்த பலாச்சோறு ஆக்கி அது வீடு வீடா விளம்பி, இதுக்கு பெயர், இதைத்தான் இந்த வசனம் குறிக்கிறதா? இந்த வசனத்துடைய முந்தைய துண்டை படித்து பார்த்தாலே தெளிவா விளங்கும். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். இந்த வசனத்துக்கு முந்தைய வாக்கியம், யா அய்யுஹன் நாஸ், மக்களே, கத் ஜாஅத்துக்கும் மௌஇதத்தும் மிர் ரப்பிக்கும், உங்கள் இறைவனிடமிருந்து உங்களுக்கு தெளிவான உபதேசம் வந்துவிட்டது. திருமறை குர்ஆன் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அல்லாஹ்விடமிருந்து உங்களுக்கு அற்புதமான ஒரு உபதேசம், ஒரு அறிவுரை, ஒரு பாடம் வந்துவிட்டது. வ ஷிஃபாவுல் லிமா ஃபி ஷுரூர், உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு மருந்து வந்துவிட்டது. வ ஹுதன் வ ரஹ்மத்துல் லில் முஃமினீன், அல்லாஹ் சொல்றான், இறை நம்பிக்கையாளர்களுக்கு நேர்வழியும் அருளும் வந்துவிட்டது. குர்ஆனை வந்து அல்லாஹ் நேர்வழி என்கின்றான், குர்ஆனை வந்து அருள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். குர்ஆன் என்பது மனித உள்ளங்களில் உள்ள நோய்களுக்கு மருந்து அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இந்த அல்லாஹ்வுடைய கையில நீங்க பின்பற்றுங்க, அல்லாஹ் சொன்னபடி வாழுங்க, இந்த குர்ஆனை ஓதுங்கள், இந்த குர்ஆனை பின்பற்றுங்கள், இந்த குர்ஆனை சிந்தித்து பாருங்கள், இந்த குர்ஆன்
குர்ஆன் உங்களுக்கு உபதேசம், இந்த குர்ஆன் உங்கள் உள்ளங்களில் உள்ள நோய்களை நீக்கக்கூடியது, இந்த குர்ஆன் உங்களுக்கு நேர்வழி, இந்த குர்ஆன் உங்களுக்கு அருள் என்று அல்லாஹ் சொல்லிவிட்டு குல் நபியே நீங்கள் மக்களுக்கு சொல்லுங்கள் பி ஃபதுலில்லாஹி அல்லாஹ்வுடைய இந்த அருளை கொண்டும் வபி ரஹ்மத்திஹி அல்லாஹ்வுடைய இந்த கருணையை கொண்டும் ஃபபிதாலிக ஃபல்யஃப்ரஹு இதை கொண்டு அவர்கள் சந்தோஷப்படட்டும், குர்ஆனை அவர்கள் பின்பற்றட்டும், நபிகள் நாயகத்துடைய வழியை பின்பற்றட்டும், இந்த மார்க்கத்தை பின்பற்றட்டும், அவர்கள் வழியை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். ஹுவ கைரும் மிம்மா யஜ்மஊன் இதுதான் அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தை விடவும் சிறந்தது அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அவ்வளவு அற்புதமான வசனம். குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய அருள், குர்ஆன் என்பது அல்லாஹ்வுடைய ஒரு கிருபை, நபிகள் நாயகத்துடைய அந்த வருகை இறை தூதராக வந்தது அல்லாஹ் மனித குலத்துக்கு செய்த ஒரு பெரிய அருள். அந்த குர்ஆனை நீங்க பின்பற்றுங்க, நபி வழியை நீங்க பின்பற்றுங்க. நீங்க எத்தனை ஆயிரம் கோடிகளை சேர்த்து வைத்தாலும் அதைவிட மிகச்சிறந்த பேரருள் இந்த குர்ஆன், இறைவன் புறத்திலிருந்து வந்த இந்த வழிகாட்டுதல். ஏன்னு சொன்னோம்னா நாம வஹியை பின்பற்றாவிட்டால், தௌஹீதை பின்பற்றாவிட்டால் நம்ம எத்தனை ஆயிரம் கோடியை வச்சிருந்தாலும் அந்த கோடி மறுமையில வந்து நம்மளை காப்பாற்றாது. அவர்கள் சேர்த்து வைத்திருக்கக்கூடிய அனைத்தை விடவும் இதுதான் சிறந்ததுன்னு அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல எங்க மீலாது விழா கொண்டாடுறதுக்கு ஆதாரம் இருக்குது? அடுத்து நீங்க பாத்தீங்கன்னு சொன்னோம்னா இந்த ஆலிம் சாக்க ஜமாத்துல் உலமா ஆலிம் செய்வாங்கன்னா ஏன்பா மீலாது விழா கொண்டாடுறீங்கன்னு கேட்டா ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, ஹதீஸ்ல ஆதாரம் இருக்கு. என்ன ஆதாரம்? சஹீஹ் முஸ்லிம்ல இடம்பெற்றிருக்கக்கூடிய சஹீஹான செய்தி. சஹீஹ் முஸ்லிம்ல 2153வது செய்தியா பதிவு செய்யப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறாங்க. அப்ப நபிகள் நாயகத்தை கேட்கப்படுது, நீங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்களா? சில ஹதீஸ்கள்ல திங்கட்கிழமையும் வியாழக்கிழமையும் நோன்பு வைத்ததாகவும் இருக்கு. அப்ப நபிகள் நாயகத்தை அவங்கள்ட்ட வந்து நீங்க ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறீங்களா, என்ன காரணம்? அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, ஃபீஹி உலித்து அந்த திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன், ஃபீஹி உன்சில அலைய அந்த திங்கக்கிழமை தான் எனக்கு அல்லாஹ்விடமிருந்து வஹி அருளப்பட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு ரமதான் மாதம் அவங்களுக்கு லைலத்துல் கத்ர் இரவுல குர்ஆன் கொடுக்கப்பட்டுச்சு. அந்த ரசூலுல்லாஹ்க்கு முத குர்ஆன் இறக்கப்பட்ட லைலத்துல் கத்ர் இரவு ரமதான் மாதத்துல என்ன கிழமை தெரியுங்களா? திங்கக்கிழமை. அப்ப நபிகள் நாயகம் சொல்றாங்க, ஏன் திங்கக்கிழமை நோன்பு வைக்கிறேன்னு சொன்னோம்னா திங்கக்கிழமை தான் நான் பிறந்தேன், திங்கக்கிழமை தான் எனக்கு அல்லாஹ்ட்ட இருந்து முதலாக வஹி இறங்கியது. இன்னொரு செய்தி நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, திங்கக்கிழமையும் வியாழக்கிழமையும் நம்முடைய அமல்கள் அல்லாஹ்ட்ட எடுத்து காட்டப்படுது. நான் நோன்பு நோற்ற நிலையில் என்னுடைய அமல்கள் இறைவனிடம் எடுத்து காட்டப்பட வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன் அப்படி சொன்னதா இருக்கு. இந்த ஹதீஸ்ல பாத்தீங்களா, ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்கான திங்கக்கிழமை நோன்பு வச்சிருக்கிறாங்க, அதனால நாங்க மீலாது விழா கொண்டாடுறோம், அதனால நாங்க பலாச்சோறு ஆக்கி சாப்பிடுறோம், அதனால நாங்க விதவிதமா ஹல்வா அந்த பல கூத்து நாங்க என்ன செய்யறோம், அடிக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இதுக்கும் அதுக்கு என்ன சம்பந்தம்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவங்க கொண்டாடுற மாதிரி ரபியுல் அவ்வல் மாதம் 12ஆம் தேதி ஒவ்வொரு வருஷம் விழா கொண்டாடினாங்களா? அதை தாண்டி வரி வசூல் செஞ்சாங்களா? ரபியுல் அவ்வல் 1 பிறந்தவன 12 நாளும் பள்ளியாசத்தில் ரசூலுல்லாஹ் பயான் செய்தார்களா? அதற்காக விதவிதமான பதார்த்தங்களை பொறிகடலையை விளம்புனாங்களா? சுண்டலை விளம்புனாங்களா? மால்சாவை விளம்புனாங்களா? சீனிச்சோரை விளம்புனாங்களா? எல்லாத்தையும் வசூல் பண்ணி அண்டாவது பலாச்சோரை ஆக்கி எல்லாரும் கொடுத்தாங்களா? ரசூலுல்லாஹ் வந்து மேற்கட்டு கட்டி எல்லாரும் உட்கார்ந்து யா நபி ஸலாம் அலைஹி பைத் ரசூலுல்லாஹ் ஓதுனாங்களா? இதுல என்ன வருது? திங்கக்கிழமை நோன்பு வச்சாங்கன்னு வருது. திங்கக்கிழமை என்பது வருஷத்துக்கு ஒரு தடவை வருமா? ஒவ்வொரு வாரமும் திரும்ப வருமா? ஒருவன் நபியை உண்மையிலேயே நேசிப்பவனாக இருந்தால், நபியை விரும்பக்கூடியவனாக இருந்தால் ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நோன்பு வைக்கலாம். ஒவ்வொரு வாரமும் திங்கக்கிழமை நோன்பு வைக்கக்கூடிய அந்த ஹதீஸை விழா கொண்டாடுவதற்கு எப்படி ஆதாரமாகும்? கூத்தடிப்பதற்கு எப்படி ஆதாரமாகும்? நபிகள் நாயகம் சஹாபாக்கள் செய்யாத காரியங்களை எல்லாம் செய்வதற்கு அது எப்படி ஆதாரமாகும்? இன்னும் சொல்ல போனா விழா என்பது தின்னு கழிக்கிறது, உண்டு கழிக்கிறது, சுகபோகத்தில் திளைக்கிறது. நபிகள் நாயகம் நோன்பு வைக்க சொன்னாங்க, ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னாங்க. எப்போ நோன்பு வைக்க சொன்னாங்க? ஒவ்வொரு வாரமும் நோன்பு வைங்கன்னாங்க. வருஷத்துக்கு ஒரு தடவை கொண்டாடுன்னு சொன்னாங்களா? உண்மையிலேயே ஒருவன் நபி வழியை பின்பற்றக்கூடியவனாக இருந்தால் இந்த சுன்னத்தை அவன் செய்யலாம். ஒவ்வொரு வாரம் திங்கக்கிழமை மனுஷன் நோன்பு வைக்கலாம், வியாழக்கிழமை நோன்பு வைக்கலாம். நபியான 2 காரணம் சொல்றாங்க. திங்கக்கிழமை நான் பிறந்தேன், ரசூலுல்லாஹ் வருடாந்திர ஒரு விழாவாகவோ கொண்டாட்டமாகவோ இவங்க செய்யக்கூடிய குத்தாட்டங்கள், அனாச்சாரங்கள், ஷிர்கான காரியங்கள் எதையுமே நபிகள் நாயகம் சொல்லல. ஒவ்வொரு வாரமும் ரசூலுல்லாஹ் திங்கக்கிழமை நோன்பு வச்சாங்க, அதை வைத்து விட்டு போகலாம். அப்ப இந்த செய்தியில வந்து இவங்க செய்யக்கூடிய வழிகேட்டுக்கு என்ன ஆதாரம் இருக்கிறது?
என்ன காரணம் இருக்கிறது? அதே மாதிரி இன்னொரு கூட்டம் ஆலிம்கள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னோம்னா, இந்த மௌலிதை ஏன்பா கொண்டாடுறீங்க? அவங்க ஆதாரம் எடுக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மதீனாவுக்கு வர்றாங்க. யூதர்கள் எல்லாமே ஆஷூரா முஹர்ரம் மாதம் 10ஆம் நாள் நோன்பு வைக்கிறாங்க. நபிகள் நாயகம் அந்த யூதர்கள்ட்ட கேட்கிறாங்க, நீங்க எதுக்காக நோன்பு வைக்கிறீங்க? அப்போ அந்த யூதர்கள் சொல்றாங்க, ஹாதா யௌமுன் அதீம், இது மகத்தான நாள். நஜ்ஜல்லாஹு ஃபீஹி மூஸா, இந்த நாள்ல தான் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மூஸா நபி என்ன செய்தான்? காப்பாற்றினான். ஃபிரௌனுடைய கூட்டத்தை அல்லாஹ் கடல்ல மூழ்கடித்தான். ஃபஸாம மூஸா ஷுக்ரன் லில்லாஹ், மூஸா நபி அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துவதற்காண்டி நோன்பு வச்சாங்க. அதனால நாங்களும் நோன்பு வைக்கிறோம். அப்ப நபிகள் நாயகம் சொன்னாங்க, அப்படின்னு சொன்னா உங்களை விட மூசாக்கு மேல தகுதியானவங்க நாங்க தான். நாங்களும் என்ன செய்வோம்? இந்த முஹர்ரம் 10 நோன்பு வைப்போம்னு சொன்னாங்க. கடைசி ரசூலுல்லாஹ் மௌத்தாவதற்கு கடைசி ஆண்டு, அவங்க மௌத்தாவதற்கு ஒரு வருடத்துக்கு முன்னாடி சஹாபாக்கள் கேட்கிறாங்க, அல்லாஹ்வின் தூதரே, நாமும் முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறோம், யூதர்களும் முஹர்ரம் 10 நோன்பு வைக்கிறாங்க, இது அவங்களுக்கு ஒப்பா இருக்குது. அப்ப நபிகள் சொன்னாங்க, நான் அடுத்த ஆண்டு உயிரோடு இருந்தால் முஹர்ரம் 9 நோன்பு வைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ரசூலுல்லாஹ் மௌத்தாயிட்டாங்க. நம்ம 9, 10 நோன்பு வைக்க நமக்கு சுன்னாவாக ஆக்கப்பட்டது. பாத்தீங்களா, ஃபிரௌன் அடிக்கப்பட்டதுக்காண்டி ரசூலுல்லாஹ் நோன்பு வச்சிருக்கிறாங்க. சரி, அதனால நாங்க என்ன செய்ய போறோம்? ரசூலுல்லாஹ் பிறந்ததுக்காண்டி நாங்க விழா கொண்டாட போறோம். இது பாருங்க, இவங்களுடைய வழிகள் ஒரு பேச்சுக்கு ஃபிரௌன் முஹர்ரம் 10 அடிக்கப்பட்டான். 10 ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னாங்க. இவங்க உண்மையிலேயே நபி இந்த ஹதீஸ்ல இருந்து ஆதாரம் எடுக்கிறவங்களா இருந்தா, ரசூலுல்லாஹ் என்ன டேட்ல மௌத்தானாங்களோ, பேச்சுக்கு ஆதாரம் கிடையாது, என்ன டேட்ல மௌத்தானாங்களோ அந்த டேட்ல இவங்க நோன்பு வச்சா கூட ஒரு இவங்க சரியான சட்டம் எடுக்கிறாங்க. இவங்க பண்ற கூத்த பாத்தீங்கன்னு வச்சுக்கிடுங்க, இவங்க என்ன செய்யறாங்க? ரபியுல் அவ்வல் 1லயே ஆரம்பிச்சிடுறாங்க. ரபியுல் அவ்வல் 1லயே எல்லா பள்ளியிலையும் பையன். சரி, ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்கங்கிறாங்க. ரசூலுல்லாஹ் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்கிறது ஆதாரம் கிடையாது. ரபியுல் அவ்வல் 12 மௌத்தானாங்கிறதுக்கு ஆதாரம் இருக்கு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்கன்னா நீங்க கரெக்டா 12 நோன்பு வைக்க வேண்டியன. நீங்க நோன்பா வைக்கிறீங்க, நீங்க தின்னு கழிக்கிறீங்க, கூத்தடிக்கிறீங்க, கும்மாளம் போடுறீங்க. ஒரு ஜமாத்துல 12 வைக்கிறான், ஒரு ஜமாத்துல 15 வைக்கிறான், ஒரு ஜமாத்துல 25 வைக்கிறான், ஒரு ஜமாத்துல என்ன? இந்த ஹதீஸுக்கும் நீங்க செய்யக்கூடிய செயலுக்கும் என்ன சம்பந்தம்? இது நோன்பை பத்தி பேசுகிறது, நீங்கள் திண்டு கழிக்கிறீர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கரெக்டா முஹர்ரம் 10 நோன்பு வச்சாங்க, நீங்க எல்லா நாள்லயும் கொண்டாடுறீங்க. அப்ப இவங்களுக்கு தேவை, இவங்க செய்யக்கூடிய வழிகேட்ட, இவங்க செய்யக்கூடிய அனாச்சாரத்தை, இவங்க செய்யக்கூடிய பாவமான காரியத்தை ஏதாவது ஒன்றை சொல்லி நியாயப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்வுடைய தூதர், அவங்க அல்லாஹ் நமக்கு ஷரியத்தை கொண்டு வந்தாங்க. அவங்க நமக்கு ஷரியத்தை கொண்டு வந்தாங்க. நம்முடைய கடமை என்ன? நாம ஷரியத்தை உண்டாக்குறதா, பின்பற்றுறதா? ரசூலுல்லாஹ் அகீகா 7ஆம் நாள் கொடுங்கன்னு சொன்னோம்னா, குழந்தை பிறந்ததுக்காண்டி 7ஆம் நாள் அகீகா கொடுங்கன்னா 7ஆம் நாள் அகீகா கொடுக்கணும். ரசூலுல்லாஹ் குழந்தை பிறந்ததுக்காண்டி 7ஆம் நாள் அகீகா கொடுக்க சொன்னாங்க. நாங்க எங்க வீட்டுல எங்க பாட்டனார் மௌத்தானதுக்காண்டி 7ஆம் நாள் பாத்தியா ஓதுறோம்னு சொன்னா அந்த ஹதீஸுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம்? என்ன சம்பந்தம் இருக்குது? ரசூலுல்லாஹ் என்ன செஞ்சாங்க? காபத்துல்லாஹ்வுல நீங்க தவாஃப் 7 தடவை சுத்துனாங்க. ரசூலுல்லாஹ் 7 தடவை தவாஃப் சுத்த சொன்னாங்கல்ல, அதனால நாங்க என்ன செய்யறோம்? 7ஆம் பாத்தியா ஓதுறோம்னா அதுக்கு இதுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது? 7ன்னு வந்துட்டா சம்பந்தமா? நபிகள் நாயகம் அல்லாஹ்வுடைய தூதர், நமக்கு மார்க்க சட்டங்களை அவர்கள் கட்டளையிடுவார்கள். நம்முடைய கடமை என்ன? கட்டுப்பட வேண்டிய கடமை நம்முடைய கடமை. ரசூலுல்லாஹ் முஹர்ரம் 10 நோன்பு வைங்கன்னு சொன்னாங்களா? நோன்பு வைங்க. ரசூலுல்லாஹ் நோன்பு வைக்க சொன்னாங்கல்ல, நாங்க என்ன செய்வோம்? பலாச்சோராக்கி கொண்டாடுவோம்னு சொன்னோம்னா நாம அல்லாஹ்வுடைய தூதரா? இந்த ஆலிம்கள் அல்லாஹ்வுடைய தூதரா? அப்ப என்ன இது? எப்படி இவர்கள் மார்க்கத்தை புரிகிறார்கள்? எப்படி இவர்கள் மார்க்கத்தை விளங்கிக் கொள்கிறார்கள்? அன்பிற்குரிய சகோதரர்களே, எவையெல்லாம் சில வழியேடான ரொம்ப வழியற்ற ஆதாரங்களை வச்சும் இதை நியாயப்படுத்துறாங்க. சில ஹதீஸ்கள் உண்மையிலே ஹதீஸ்கள், இவங்க செய்யக்கூடிய அந்த செயலுக்கும் அந்த ஹதீஸுக்கும் எந்த தொடர்பும் கிடையாது. நாங்க ரசூலுல்லாஹ் மீலாது விழா கொண்டாடுறோம்னு சொன்னோம்னா, நீ ரபியுல் அவ்வல் 12 பிறந்தாங்கன்னு சொன்னா 12 நீ செய்யல என்ன இருக்கோ? 12 செஞ்சா மட்டும் ஒரு வகையில சின்ன ஒரு நியாயம்னு சொல்லலாம். அதுக்கு மார்க்க சம்பந்தம் கிடையாது. அப்படி செஞ்சால் வழிகேடு தான்.
ஆனா நீ 10 நாள் கொண்டாடுற, 10 நாளைக்கும் பள்ளியாசல நீ அறிவு பண்ற, நினைச்ச நாள்ல எல்லாம் கொண்டாடுறாங்க, நினைச்ச டைம்ல எல்லாம் கொண்டாடுறாங்க. அப்ப இவங்க ஒரு வழிகேட்டை எதையாவது ஒன்றை சொல்லி நியாயப்படுத்த வேண்டும். இது கண்டிப்பாக நம்மை நரகில் கொண்டு போய் சேர்த்து விடும் என்பதை நாம் நம்முடைய மனதில் பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். இந்த வழிகேட்டை நியாயப்படுத்துவதற்காக அவங்க வைக்கக்கூடிய வழிகட்ட கருத்துக்கள்ல ஒரு சில விஷயங்களை தான் நான் உங்களுக்கு சொல்லி காட்டியிருக்கிறேன். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் இந்த மாதிரி வழிகேடுகளில் இருந்து நம்மை காப்பாற்ற வேண்டும், சத்திய மார்க்கத்தில் நம்மை நிலைப்படுத்த வேண்டும். அதற்காக நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தனை செய்ய வேண்டும், பிற மக்களுக்கு இதை நாம் எடுத்துச் சொல்ல வேண்டும் என்பதை கேட்டுக்கொண்டவனாக என்னுடைய முதல் உரையை நான் நிறைவு செய்கின்றேன். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பிற்குரிய சகோதரர்களே, நம்முடைய மார்க்கத்தில் ஒரு அடிப்படை என்னவென்று சொன்னால், மார்க்கத்தில் சில வணக்கங்களுக்கு நேரம், இடம், அளவு, காலம், விதம், வகை எல்லாமே சொல்லப்பட்டிரும். இப்ப நீங்க ஜும்மா தொழுகை எடுத்துக்கிட்டீங்கன்னா, ஜும்மா தொழுகைக்கு நேரம் இருக்கு. சூரியன் உச்சி சாய்ஞ்ச பிறகு ஜும்மா தொழுகை தொழணும். அதே போன்று 2 ரக்காத் தொழணும். அதே மாதிரி கிப்லாவை முன்னோக்கி தொழணும், பள்ளிவாசல்ல தொழணும். இப்படி சில வணக்கங்களுக்கு நேரம், இடம், அளவு, காலம் எல்லாமே சொல்லப்பட்டிருக்கு. சில வணக்கங்கள் இருக்கு, அதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த வணக்கத்தை மட்டும், அடிப்படையை மட்டும் சொல்லியிருப்பாங்க. அதற்கு நேரமோ, இடமோ, காலமோ, அளவோ, விதமோ எதுவுமே சொல்லியிருக்க மாட்டாங்க. இப்ப உதாரணத்துக்கு குர்ஆன் ஓதுங்கள் என்பது ஒரு வணக்கம். இந்த குர்ஆன் ஓதுறத ஒரு ஆள் எந்த நேரத்திலையும் செய்யலாம், எந்த அளவுலையும் அவர் ஓதிக்கலாம். மார்க்கம் தடுக்காத அளவுக்கு எந்த அளவுலையும் ஓதிக்கலாம், எந்த இடத்துலையும் ஓதிக்கலாம். குர்ஆன் ஓதுங்கள் மார்க்கம் நேரம், இடம், அளவு, காலம், விதம் இதெல்லாம் சொல்லாம ஒரு வணக்கத்தை சொல்லும் போது அதை ஒரு குறிப்பிட்ட இடத்துல கொண்டு போய் திணிக்கணும் வச்சுக்கிடுங்க, அது பித்ஆவாயிடும். இவன் மக்களுக்கு மார்க்கத்தை எடுத்து சொல்லுங்கன்றது. நமக்கு தோதுவான எந்த நேரத்திலையும் மார்க்கத்தை பேசலாம். இப்ப ஜும்மா உரை என்பது நமக்கு வழிகாட்டப்பட்டது. இப்ப ஜும்மாக்கு பிறகு மக்களுக்கு பயான் பேசலாமா? பயான் பேசலாம். ஒரு வீட்டில் வச்சு மக்களுக்கு மார்க்கத்தை சொல்லலாமா? சொல்லலாம். ஒரு டீ கடையில் வச்சு சொல்லலாமா? சொல்லலாம். மார்க்கத்தை சொல்லுதல் என்பதற்கு இடம்லாம் கிடையாது, நேரம்லாம் கிடையாது, அளவுலாம் கிடையாது. நமக்கு தோதுவான இடத்துல, தோதுவான நேரத்தில், தோதுவான விதத்தில், தோதுவான வகையில் எப்படின்னா செஞ்சுக்கலாம். டிவியில் பேசலாம், ஒரு பிட் நோட்டீஸ் அடிச்சு கொடுக்கலாம், ஒரு புக் எழுதி கொடுக்கலாம், அதே மாதிரி ஒரு ஹல்கா உண்டாக்கி என்ன செய்யலாம், மார்க்கத்தை பேசலாம். அதே நேரத்தில் ஒரு நபிகள் நாயகம் பொதுவாக சொன்ன ஒரு அமலை குறிப்பிட்ட நேரத்துக்காண்டி, குறிப்பிட்ட நோக்கத்துக்காண்டி செய்யறோம்னு சொன்னோம்னா அது ஆதாரம் இருக்கும். இவன் ஜமாத் உலமா என்ன செய்யறாங்க, 12 நாள் பயான். நம்ம ஊர் ஜமாத் உலமாவை ஒரு விதத்துல பாராட்டலாம். இவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னா, சுப்ஹான மௌலூதுங்கிற அந்த கவிதையில ஷிர்க் இருக்குங்கிறதுனால அதை முழுக்கவே விட்டுட்டாங்க. விட்டு நாங்க பயான் பேச போறோங்கிறாங்க. பயான் பேசினா தப்பு கிடையாது, நமக்கு தோதுவான எந்த நேரத்திலையும் பயான் பேசலாம். ஆனால் இதுக்காண்டி இந்த நாட்கள்ல பேசுற ஒரு நேரத்தை நிர்ணயிக்கிறோம் வச்சுக்கிடுங்க, அது பித்ஆவாயிடும். இவங்க நிர்ணயிக்கிறாங்க. எப்படி நிர்ணயிக்கிறாங்க? ரபியுல் அவ்வல் 12 நாளும் நாங்க என்ன செய்ய போறோம், 10 நாளும் நாங்க 12 நாளும் பயான் பேச போறோம். இப்படி யார் வழிகாட்டினா? நீ முகர்ரத்திலையும் பேசு, சஃபர்லையும் பேசு, வாழ்நாள் ஃபுல்லா பேசிக்கிட்டே இருக்கிறோம், தப்பு கிடையாது. எல்லா நாள்லயும் மக்கள் கூடக்கூடிய இடத்துல எல்லாம் பேசலாம். மக்களுக்கு தோதுவாக பயான் பேசலாம். ஆனால் மீலாது விழா என்ற பெயருக்காண்டி பயான் பேசணும்னு சொல்லி மார்க்கத்தில் இருக்குதா? மீலாது விழா பிறந்தநாள் கொண்டாட்டம் என்பதே மார்க்கத்தில் கிடையாது. அந்த மீலாது விழாக்க நாங்க பயான் பேசுறோம் போது அது தெளிவான ஒரு வழிகேடாக, தெளிவான ஒரு பித்ஆவாக என்ன செய்கிறது, மாறிவிடுகிறது. அதை விட பாருங்க, நான் உங்களுக்கு சொன்ன நபிகள் நாயகம் சொன்னாங்க, அல்லாஹ் சொல்ற இன்னல்லாஹு வ மலாயிகத்துஹு யுஸல்லூன அலன் நபி, அல்லாஹ்வும் மலக்குமார்களும் நபியின் மீது ஸலவாத் சொல்கிறார்கள். யா அய்யுஹல்லதீன ஆமனூ ஸல்லூ அலைஹி வ ஸல்லிமூ தஸ்லீமா, இறை நம்பிக்கையாளர்களே நீங்களும் இந்த நபியின் மீது ஸலவாத் சொல்லுங்கள், நபிக்கு கட்டுப்படுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். இதனுடைய விளக்கம் நம்ம குர்ஆன்ல சொல்லப்பட்டுச்சு, ஹதீஸ்ல சொல்லப்பட்டுச்சு. நபிகள் நாயகமா ஸலவாத் சொல்றனா ஒவ்வொரு தொழுகையிலையும் அத்தஹியாத் திருப்புல நாம நபிகள் நாயகத்துக்கு சலாமும் சொல்றோம், ஸலவாத்தும் சொல்றோம்.
வெள்ளிக்கிழமை என் மேல அதிகமாக செய்யுங்க, ஸலவாத் சொல்லுங்க நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. பாங்கு சொன்ன பிறகு நபிகள் நாயகம் மேல ஸலவாத் சொல்லி நம்ம பாங்கு துவா ஓத நபிகள் நாயகம் சொல்லி இருக்கிறாங்க. நாம ஃப்ரீயா இருக்கும்போது எந்த நேரத்திலையும் நாம உரத்த சப்தம் இல்லாம தனியான முறையில் மெதுவான குரல்ல நபிகள் நாயகம் ஸலவாத் சொல்லிக்கலாம். நபிகள் ஸலவாத் வாசகம் நமக்கு என்ன செஞ்சிட்டாங்க, சொல்லி தந்துட்டாங்க. இந்த வழியேட என்ன செய்யறாங்க, ரசூல் அல்லாஹ் குர்ஆன்ல ஸலவாத் சொல்லுங்கன்னு சொல்லி இருக்கிறான். அது எப்படி சொல்ல வேண்டும் என்று நம்ம ஹதீஸ் எல்லாம் தெளிவுபடுத்தி விட்டது. நபிகள் நாயகம் சொல்லி தந்துட்டாங்க. சஹாபாக்கள் நபிகள் நாயகத்திடமிருந்து பெற்று இப்படிதான் ஸலவாத் சொல்லணும் எல்லாமே நமக்கு சொல்லி தரப்பட்டாச்சு. இவங்க உண்டாக்கின இந்த மௌலித் கவிதைக்கு, ஷிர்கான கவிதைக்கு இவங்க ஒரு விதத்தை உண்டாக்கி, இவங்க ஒரு நாளை உண்டாக்கி, இவங்க பல சினிமா மெட்டுக்களை உருவாக்கி வைத்துக் கொண்டு நாங்கள் படிப்பதுதான் ஸலவாத். இவங்க ரசூலுல்லாஹ் ஸலவாத் சொல்ல மௌலித் ஓதக்கூடாதுன்னு சொன்னோம்னா ஸலவாத் சொல்லக்கூடாது தடுத்துட்டாங்க. இது என்னங்க, இது மாதிரி ஒரு வழிகேடு இருக்க முடியுமா? நம்மளா ஒரு விஷயத்துக்கு ஒரு செங்கலை ஒருவன் எடுத்துக்கொண்டு இதுதான் தங்கம்ங்கிறான். இது மண்ணாங்கட்டிப்பா, இது தங்கம் கிடையாது, பாருங்கள் இது தங்கம், இதை மண்ணாங்கட்டி என்கிறார்கள். எப்படின்னு சொன்னா இது வாதமா? ஸலவாத் என்றால் என்ன, எதற்கு ஸலவாத், அந்த வாசகம் என்ன, எல்லாமே நபிகள் நாயகம் சொல்லி தந்துட்டாங்க. நீ ஓதக்கூடியது ஷிர்கான வரிகள், இது மார்க்கத்தில் கிடையாது, நபிகள் நாயகம் செய்யல, சஹாபாக்கள் செய்யல, இந்த விதமே மார்க்கத்துக்கும் அதுக்கும் எந்த சம்பந்தம் கிடையாது, நபிகள் நாயகம் தடுத்து விட்டார்கள் சொல்லும் பொழுது நம்மை நோக்கி சொல்கிறார்கள் இவர்கள் ஸலவாத் ஓதக்கூடாது சொல்லி. அப்ப இவ்வாறு சத்தியமான வார்த்தைகள், உண்மையான வசனங்கள், உண்மையான ஹதீஸ்களை திரிக்கக்கூடிய வேலையைத்தான் இன்றைக்கு ஆலிம்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அவற்றில் ஒரு சில விஷயங்களை நான் உங்கள் கவனத்திற்கு சுட்டி காட்டியிருக்கிறேன். எனவே இது போன்ற பித்ஆக்களை, அது இந்த மௌலித் என்ற இந்த பித்ஆ ஷிர்க், பயங்கரமான ஷிர்க், அல்லாஹ் மன்னிக்காத பாவம். இந்த மாதிரி விஷயங்கள்ல நாங்க வரி கொடுக்கிறோம், எங்களுக்கு வேற வழி இல்லை என்றெல்லாம் இந்த ஷிர்க்கை ஆதரிப்பது நாளை நம்மை நரகத்தில் கொண்டு போய் சேர்த்து விடும். அப்ப இது போன்ற பாவங்கள் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். நம்முடைய குடும்பங்களையும் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும், நம்மையும் நாம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று கூறி என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.